Java basics problems. Hi guys, in this video we are going to see Java basics problems. So Java basics problems பார்க்கறதுக்கு முன்னாடி Java basics topics என்னென்னு பார்த்துடலாம். ஸோ யூசர் இன்புட். ஸோ யூசர் இன்புட்னா யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை தான் யூசர் இன்புட்னு சொல்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் ஃபியூ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஸோ மோர் தென் 30+ ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக 8 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 ஆப்ரேட்டர்ஸ்க்கு ரிலேட்டடாக கொஞ்சம் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் இருக்குது, இஃப் எல்ஸ் இருக்குது, எல்ஸ் இஃப் லெடர் இருக்குது, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூப்பிங் இருக்குது. ஸோ லூப்பிங் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இருக்குது, ஒயில் லூப் இருக்குது, டூ ஒயில் லூப் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாவா பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சீரிஸ் முடியக்குள்ளே நீங்கள் 15 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ 15மே ஈஸி டு இன்டர்மீடியட் லெவல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 15 ப்ராப்ளம்ஸுமே பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு சைட் பை சைட் நீங்களும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ மட்டும் பார்க்கறதுல யூஸ் இல்லை guys. ஸோ சைட் பை சைட் நீங்களும் ஆன்லைன் கப்பலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது யாராவது இருந்துச்சுன்னா ரெக்டிஃபை பண்ணி பாருங்கள். ஓகே, சரி, ஓகே, வாங்க ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, a community is organizing an event and requires a program to handle the registration process for users. The program should collect relevant information from the users and display a summary of the registration details. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலை நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்கிட்டு அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ write a Java program that takes a string, an integer and a double value as input and display them to register the users for the event. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கிக்கோங்க, இன்டீஜர் இன்புட் வாங்கிக்கோங்க, டபுள் இன்புட் வாங்கிக்கோங்க. ஸோ அதை நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணணும். டிஸ்பிளேனா நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும் அவுட்புட்டில். ஓகே, இப்போ இன்புட் ஃபார்மேட் பாருங்கள். த ஃபஸ்ட் லைன் ஆஃப் இன்புட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிங் எஸ். ஸோ வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கணும், வேரியபிள் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோ. த செகண்ட் லைன் கன்சிஸ்ட் ஆஃப் அ இன்டீஜர் என். ஸோ நீங்கள் செகண்ட் லைன் வந்து இன்டீஜராக வாங்கணும், வேரியபிள் நேம் என்னன்னு வச்சுட்டேன். தேர்ட் லைன் கன்சிஸ்ட் ஆஃப் அ டபுள் வேல்யூ டபிள்யூ. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்குன்னு சொன்னது நேம் ஆஃப் த யூசர். ஸோ இன்டீஜர்னு சொன்னது ஏஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டபுள் வேல்யூன்னு சொன்னது அவங்களோட வெயிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அவுட்புட் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டபுள் கோர்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபஸ்ட் லைன் பிரிண்ட்ஸ் நேம் டபுள் கோர்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது பிரிண்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க ரெப்ரசன்டிங் நேம் நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் அது வரும். நெக்ஸ்ட் ஏஜ் கொடுத்துட்ட பிறகு யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட் வெயிட்டு இந்த எக்ஸ்ன்னு இருக்கிறது நம்ம யூசர் கிட்ட எவ்வளோ இன்புட் வேல்யூ இருக்கோ ஸோ அந்த வேல்யூ வரும். ஓகே guys, ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கணும். ஸோ யூசர் இன்புட் வாங்கணும். ஸோ யூசர் இன்புட் எப்படி வாங்குறதுனா, ஸ்கேனர் கிளாஸ் இன்புட் பண்ணணும். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் இன்புட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யூசர் இன்புட் வாங்கணுமா? ஸோ யூசர் இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபார்மில் வாங்கணும்? ஸ்ட்ரிங்கில் வாங்கணுமா ஃபஸ்ட்டு? ஸோ ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், டபுள். ஸோ இது மூணுத்துக்கும் நமக்கு சின்டாக்ஸ் தெரியணும், யூசர் கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டார் என்ன மென்ஷன் பண்ணணும், ஜாவாவில் இருக்கிற எல்லா கிளாஸையும் இம்போர்ட் பண்ணிடுறோம். நீங்கள் இந்த ஸ்டாருக்கு பதிலாக நம்ம ஸ்கேனர் கூட கொடுத்துடுவோம். நீங்கள் ஸ்கேனர் கொடுக்கல, எஸ் மட்டும் கேப்ஸ் இருக்கும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கேனர் கொடுக்கல, எஸ் மட்டும் கேப்ஸ் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எப்படி ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா,
ஸ்கேனர், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நேம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் எஸ்சின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நியூ ஸ்கேனர் system.in. ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் இதுதான். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கணுமா? ஓகே, ஸோ அந்த இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், நெக்ஸ்ட்டில் என்ன இருக்கும், ஏஜ். ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்காங்களா, ஸோ இது எல்லாமே கமெண்ட் லைன்ஸ் க்ரீன் கலரில் இருக்குல்ல. ஸோ நம்ம கமெண்ட் லைன்ஸ்னால் நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம இதை கொடுத்துருப்போம். இதை நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம், இதை கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ அதை தான் நம்ம கமெண்ட் லைன்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏஜ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வெயிட். ஓகே, ஸோ இப்போ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் என்னது, எஸ்சி. இப்போ நேமுன்றது ஸ்டிங்காக வாங்க சொன்னாங்களா, ஸோ ஸ்டிங்கோட யூசர் இன்புட் வாங்கணும். ஸோ ஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு வேரியபிள் நேம் என்ன சொன்னாங்க, எஸ்ன்னு சொன்னாங்க. எஸ் ஈக்குவல் டு, இப்போ ஆப்ஜெக்ட் நேம் பார்த்துக்கோங்க, எஸ்சி. ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஆஃப். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆஃப்ன்றது என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு வேர்டு மட்டும் ரீட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஹரிராமன் கொடுத்துருக்கேன். ஸோ ஹரிராமன் கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு வேர்டு என்னது, ஹரி தானே. ஸோ ஹரியை மட்டும் தான் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும் எஸ்ஸில் போய்ட்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இல்லை ஹரிராமன் வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு லைன் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு வேர்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஏஜ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருக்கணுமா. இப்போ இன்டீஜர் இன்புட் ஆகணும். ஸோ சேம் இன்ட்டு என்ன வச்சுக்கலாம், ஏ வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் நேம் என்ன, எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப். ஸோ சின்டெக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐ கேப்ஸ் போட்டுக்கணும். ஸோ ஸ்டிங்குக்கு எஸ்சி கேப்ஸோட இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் வேல்யூ. ஸோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் வேல்யூ. ஸோ டபுள் வந்து யூஸர் கிட்ட தான் இன்புட் ஆகும். ஸோ அதுக்கு டபுள். ஸோ எம்ன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன், எஸ்சி டாட் நெக்ஸ்ட்டு டபுள் ஆஃப். ஸோ இதுதான் சின்டெக்ஸ் யூஸர் கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு. ஸ்ட்ரிங்குக்கு பார்த்துக்கோங்க, இன்டீஜர் டபுள். ஓகே, ஸோ இப்போ வாங்கியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணுமா. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு system.out.print. ஸோ இந்த பிரிண்ட் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் லைன் நியூ லைனுக்கு போகும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் கொடுக்குறேன்ல, ஸோ இந்த ப்ளஸ் என்ன பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ இது கூட நம்ம இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுவோம்ல, ரெண்டுத்தையும் கன்கார்ட் பண்ணி தரோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தரோம். ஸோ இந்த வேல்யூ பேர் என்னது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ எஸ் தானே. ஸோ டேரெக்டாக எஸ் கொடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். நான் இங்கே எஸ்ஓஎஸ் ஓன் போட்டிருக்கேன்னா இது ஆஃப்லைன் கம்பைலரில் ஷார்ட்கட். நீங்கள் ஆன்லைன் கம்பைலர் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் system.out.print எல்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஏஜ் தானே, ஏஜை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ சேம் ப்ளஸ். இந்த ப்ளஸ் ஏன் கொடுக்குறேன்னு கவனிச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு வேல்யூவும் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸ் கொடுக்குறோம். ஏ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம், வெயிட்டு கொடுத்துட்டேன். ஸோ கன்கேட் பண்ணிட்டு வெயிட்டோட வேரியபிள் என்னது, எம் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது கூடயே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கேஜி வரணும். வெயிட்டு பக்கத்தில் கிலோகிராமில் வந்தால் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ கிலோகிராம் இருக்கட்டும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டா இதான் வந்து டெர்மினல். ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்புட் கேட்குதா, இன்புட் என்ன கொடுக்குறேன், ஹரி கொடுக்குறான், ஏஜ் 24 கொடுக்குறான். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 55 தரான். ஓகே, ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நேமு ஹரி, ஏஜ் 24, வெயிட் வந்து 55.0 kgன்னு இருக்கா. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான். ஓகே guys, ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, in a high precision manufacturing plant, Alex is an engineer responsible for creating a specialized lubricant blend using 3 components, component X, Y, Z, mixed in specific ratios
to ensure optimal performance. ஸோ என்னென்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்காங்க. அலெக்ஸ் வந்து இன்ஜினியராக இருக்கார். ஸோ லூப்ரிகன் பிளெண்டுனா இப்போ பெட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில். ஸோ அது கூட ஒரு மிக்சடாக ஒரு கெரோசின் கொஞ்சோண்டு ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் 1% 2% இருந்தால் தான் அது பெட்ரோலாக இருக்கும்ல. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ அதை தான் லூப்ரிகன் பிளெண்டுன்னு சொல்லுவேன். ஸோ மொத்தம் 3 காம்பனண்ட் இருக்குது, எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு இருக்குது. ஸோ அது எல்லாமே ரேஷியோ ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ தான் ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ் தரும். இப்போ நீங்கள் பெட்ரோலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2% கெரோசின் இருந்தால் நல்லா ஆப்டிமலாக இருக்குன்னு அசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே. The total volume of the lubricant blend must be divided such that the volume of component Y is 1/6 of the total volume. ஸோ டோட்டல் வால்யூமில் காம்பனண்ட் ஒய் என்னவாக இருக்குன்னா 1/6னா 1/6. இப்போ டோட்டலாக வந்து 200 இருக்குன்னா 240 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 240 divided by 6 is என்ன வரும்? 40 வருமா? ஸோ காம்பனண்ட் ஒய்யோட வேல்யூ 40 தான். ஓகே. நெக்ஸ்ட் the volume of component X should be double that of component Y. ஸோ காம்பனண்ட் ஒய் என்ன வேல்யூ வந்திருக்கோ டபுள் தட் ஆஃப் காம்பனண்ட் ஒய்னா 2 இன்ட்டு போட்டுக்கலாம். கரெக்டாக? ஓகே. அண்ட் தென் ரிமைனிங் வால்யூம் ஷுட் பி அலோகேட்டட் டு காம்பனண்ட் Z. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இன்புட் கூட மைனஸ் பண்ண வந்துடுமா? காம்பனண்ட் Z. ஓகே. Write a Java program to calculate the volumes of X, Y and Z based on the total blend volume. Okay. So input format பார்க்கலாம். The input consists of a double value N representing the total volume of a lubricant. ஸோ லூப்ரிக்கன்னா நான் சொன்னது தான், ஒரு ஆயிலை. ஸோ டோட்டல் வால்யூம் சொல்லிடுவாங்க. நம்ம அதுலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ, ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டபுள் வேல்யூனா நம்ம டபுள் யூசர் கிட்ட தான் இன்புட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் யூசர் கிட்ட தான் இன்புட் ஆகும். ஸோ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், ஸ்கேனர் கிளாஸ் இன்புட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டபுள் யூசர் இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தான் நம்ம டபுள் எக்ஸு, டபுள் ஒய், டபுள் செட் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஒய்யாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒய் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்க இன்புட்டில் 1/6ன்னு சொன்னாங்களா? ஸோ 1/6னா A/6 கொடுத்து. ஓகே. நெக்ஸ்ட்டு ஜெட் பார்த்தீங்கன்னா எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணிட்டு இன்புட் கூட மைனஸ் பண்ணணுமா? ஸோ A மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஏன் எரர் காட்டுதுன்னா நம்ம ஒய்யை நம்ம முன்னாடி நம்ம கொடுக்கல, டிக்ளேர் பண்ணலை. இங்கே பார்த்துக்கோங்க, 2 இன்ட்டு ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய் நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் ஆகுது. ஸோ அதனால் இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணணுமா? ஸோ பிரிண்ட் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ காம்பனண்ட் எக்ஸ். ஸோ டபுள் கோர்ஸில் கொடுத்தா தான் அது வந்து கமெண்ட் லைன் ஆகிடும். காம்பனண்ட் எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸை கால் பண்ணணும். ஸோ எக்ஸ் கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் ஒய் கொடுக்கலாம். காம்பனண்ட் ஒய் கொடுத்தாச்சு. ஸோ ஒய்யை கால் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் ஜெட் கொடுத்துட்டா செட்டை கால் பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கோங்க. ஸோ டபுள் இன்புட் வாங்கியாச்சு. ஸோ ப்ராசஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ பிரிண்ட் பண்ணப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்து. ஸோ ரன் பண்ணியாச்சு. இன்புட் கேட்குது 120.0. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 40.0, 20.0, 60.0 வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும்னா நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான். தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா Samantha is a diligent max student who is exploring the world of programming. She is learning Java and has recently studied conditional statements. One day, her teacher gives her an interesting problem to solve.
which takes a number as an input and checks whether it is a multiple of 5 or 7. Help her complete the task. ஸோ என்னென்னா சமந்தா வந்து ஒரு நல்ல மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அவங்களோட டீச்சர் வந்து என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு அது மல்டிபிள் ஆஃப் 5 ஆர் 7 நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்புட் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. த இன்புட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் சிங்கிள் இன்டீஜர் n representing the number to be checked. Okay. So output format, if the number is multiple of 5 but not 7, the output prints n is a multiple of 5. If the number is a multiple of 7, the output prints n is a multiple of 7. Otherwise the output prints n is neither multiple of 5 nor 7. So neither and nor na 5 ஆலையும் இல்லை 7 ஆலையும் இல்லை, where n is an enter integer. Okay. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன அப்ரோச் பண்ணலாம்? கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம எத்தனை கண்டிஷன் செட் பண்ணுறது? ஸோ மோர் தென் ஒன் கண்டிஷன் செட் பண்ணுமா? ஒரு கண்டிஷன் தான் நம்ம இஃப் எல்ஸ் டேரெக்டாக போகலாம். ஸோ மோர் தென் ஒன் கண்டிஷனாக நம்ம எல்சி ஃப்ளேடர் சூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ எல்சி ஃப்ளேடர் லாஜிக் தெரியும் சார். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அதோட லாஜிக் என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5னா மாடுலஸ் 5 = 0. அப்படி இருந்துச்சுன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தானே. ஓகே. நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 = 0. அது என்னது? மாடுலஸ் 7 = 0னா then the number is divisible by 7, here divisible by 5. இது ரெண்டுமே இல்லைன்னா அது எல்ஸ் பிளாக்ல போட்டுடலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு லாஜிக் புரியுது. ஸோ அது எப்படி கோட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் 3, ஃபஸ்ட்டு யூசர் இன்ட்டு பா ஸ்கேனர் is equal to use scanner of system.in கொடுத்துட்டா. ஸோ ஆப்ஜெக்ட் சின்டெக்ஸ் இதுதான், ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் சின்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இம்போர்ட் java.util.star. ஸோ இது என்ன பண்ணோம்? ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக இன்டீஜர் இன்புட் எப்படி வாங்குறது? ஸோ int a = ac.mixInt of ac.mixInt. நெக்ஸ்ட்டு இப்போ இன்டீஜர் இன்புட் வாங்கியாச்சு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 பார்க்கணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 பார்க்கறதுக்கு a மாடுலஸ் ஆஃப் 5 = 0. ஸோ அப்படி இருந்ததுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஓகே. ஸோ இப்போ 10 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ அப்படி இருந்ததுன்னா 10 is a multiples of 5. ஸோ இப்போ 21 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. ஸோ 21 is a multiple of 7. நெக்ஸ்ட் 37 வந்து ரெண்டுத்துக்குமே மல்டிபிள் ஆகாது. ஸோ 37 is neither multiple of 5 nor 7. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தான் கன்கேட் பண்ணுறேன். ஒரு நம்பர் இருக்கும்ல, இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. நெக்ஸ்ட்டு திரும்ப ஏ ப்ளஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஏ மாடுலஸ் 5 = 0. ஸோ இப்போ இன்புட் வந்து 15 இருக்குன்னா 15 is modulus 5 = 0. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த பிளாக் ரன் ஆகிடு. ஸோ டேரெக்டாக 15 is multiple of 5 பிரிண்டர். இப்போ அப்படி இல்லை, மாடுலஸ் 5 இல்லை. இப்போ எல்சிஎஃப்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக. எல்சிஎஃப் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மல்டிபிள் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக நம்ம எல்சிஎஃப் யூஸ் பண்ணோம். ஸோ ஏ மாடுலஸ் 7 = 0. ஸோ இதுக்குள்ள ஏ ப்ளஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 7 தருவோமா? ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் 35 ஆச்சுன்னா அது என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே இல்லைனா அது என்னது? neither multiple of 5 nor 7 கொடுத்துருக்கோமா? ஸோ நெய்தர் அண்ட் நார்னா ரெண்டுமே இல்லை. ஓகே. ஸோ ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ ரன் பண்ணலாம்.
ஸோ இன்புட் கேட்குது, இன்புட் வந்து 5 கொடுக்குறேன். ஸோ 5 இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. ஓகே. நெக்ஸ்ட்டு 21 கொடுக்குறேன். 21 இஸ் மல்டிபிள் ஆஃப் 27. 38 கொடுக்குறேன். neither multiple of 5 nor 7. Okay guys, next problem போவோம். Okay guys, so next problem பார்த்தீங்கன்னா Gina is driving through different road zones and wants to check whether her current speed follows the legal speed limit for that zone. So write a Java program that reads the road type selected by the user and the vehicle's current speed. So then display whether she is driving below, at or above the speed limit. So use a switch case statement to determine the speed limit based on the selected road type. ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன புரிஞ்சுன்னா, ஸோ கினா வந்து டிஃப்ரெண்ட் ரோட் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது, சிட்டி ரோடு இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது, ஹைவேஸ் இருக்குது. ஸோ அதில் பிலோவில் போகிறாங்களா, இல்லை அட் த ஸ்பீடில் போகிறாங்களா, இல்லை அபோவ் த ஸ்பீடில் போகிறாங்களா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதான் the speed limits for each road type are city road equal to 40 km/h. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாவில் 25 km/h. ஸோ ஹைவேஸில் 80 km/h போகலாம். If the user enters a road type other than 1, 2 or 3, display a message indicating invalid input. ஸோ 1, 2, 3 தவிர வேறு ஏதாவது கேஸ் இன்புட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ இன்வேலிட் இன்புட் நம்ம ட்ரை பண்ணோம். ஓகே. ஸோ இதுக்காக ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்விட்ச் கேஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ஃபிக்ஸட் வேல்யூஸ் இருக்கா. ஸோ சிட்டி ரோடு வந்து 1ன்னு எடுத்து சொன்னாங்க. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா 2ன்னு வச்சுக்கணும், ஹைவேஸ் வந்து 3ன்னு வச்சுக்கணும். ஓகே. இன்புட் ஃபார்மட் பார்த்தோம். The first line contains an integer representing the road type. So first line another, first case another city road. So second for residential area. So third for highways. The second line contains an integer number representing the current speed. Okay. So sample input output பாருங்க. So sample input 1 கொடுத்துருக்கேன். So 1 என்னது city road. Okay. So city roadல 25 km/h என்னது, you are driving below the speed limit on the city road. ஏன்னா city road equal to 40 இருந்தது. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே சாம்பிள் இன்புட் 2 பாருங்க. ஸோ 2 கொடுத்துருக்கேன். ஸோ 2னா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாவில் 25 km/h தான் போகணும், ஆனால் 30 கொடுத்துருக்கோம். ஸோ யூ ஆர் டிரைவிங் அபோவ் த ஸ்பீட் லிமிட் ஆன் த ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இதுதாங்க இன்புட் அவுட்புட். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது என்னென்னா கேஸு. ஸோ செகண்ட் இருக்கிறது என்னதுன்னா ஸ்பீடை, கரண்ட் ஸ்பீடை ரெப்ரசென்ட். ஓகே காய்ஸ். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம், ஸ்விட்ச் கேஸ் man யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சேன். ஸோ கேஸ் 1 போடுவோம், கேஸ் 2 போடுவோம், கேஸ் 3 போடுவோம். ஸோ அது தென் கேஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இங்கே பாருங்கள் கேஸ் 4 கொடுத்துருக்காங்களா. ஸோ இன்வேலிட் ரோட் டைப், ப்ளீஸ் சூஸ் அ வேலிட் ரோட் டைப். ஆகட்டும், வாங்க நம்ம கோட் பார்க்கலாம். நம்ம ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் java.util.star button. ஸோ எல்லா கிளாஸும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த மிஸ்டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்ஸுக்கு கேபிட்டல் லெட்டர் இல்லாமல் ஸ்மால் லெட்டர் தருவீங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் நேம் இஸ் SC. ஸோ நெக்ஸ்ட்டு we have to get an input from the user. ஸோ என்ன இன்புட் வாங்கணும், நம்ம இன்டீஜர் இன்புட் வாங்கணும். ஸோ int a equal to a வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, என்ன ரோட் டைப்புன்றத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ரோட் டைப்னே வச்சுக்கலாம், வேரியபிள். ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கிறதுக்காக நம்ம ரோட் டைப்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் என்ன SC டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் கொடுப்போமா. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ரோட் டைப் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2னா என்ன, ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ RN கொடுத்துருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு கரண்ட் ஸ்பீட் கொடுக்குறோமா. ஸோ கரண்ட் ஸ்பீட் கொடுத்தாச்சு. கரண்ட் ஸ்பீட் ஈக்குவல் டு, ஸோ அதுவுமே இன்டீஜர் ஃபார்மேட் தானே. ஓகே. ஸோ கரண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ரோட் டைப் வாங்கியாச்சு, கரண்ட் ஸ்பீட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சுவிட்ச் கேஸ்மெண்ட் போடுவோம். ஸோ சுவிட்சுக்கெல்லாம் ஸோ ரோட் டைப் தானே நம்ம வந்து கேஸ்ன்னு சொன்னேன். ஸோ ரோட் டைப் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த சுவிட்சுக்கெல்லாம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ இதுதான் வந்து அந்த வேரியபிள். ஓகே. எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ கேஸ் 1, சப்போஸ் ரோட் டைப் வந்து கேஸ் 1 ரோட் டைப் வந்து 1 இருந்துச்சுன்னா கேஸ் 1 பிளாக் ரன் ஆகும். ஸோ கேஸ் 1 பிளாக்ல நம்ம என்ன பண்ணணும்,
ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டபுள்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ டபுள்னு ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு வேரியபிள் என்ன வைக்கணும்னா ஸ்பீட் லிமிட். ஏன்னு சொல்லு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் டைப் வாங்கியாச்சு, டூன் வாங்கியாச்சு. ஸோ அந்த இடத்துல கரண்ட் ஸ்பீட் கூட 13 வச்சுக்கோங்க, அசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீட் லிமிட் இருக்குல்ல, ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லிமிட் இருக்குல்ல, ஸோ அதனால தான் இங்கே ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு வாங்கிக்கோ. ஸ்ட்ரிங் ரோட் டைப். ஸோ ஆல்ரெடி நம்ம ரோட் டைப் கொடுத்ததுனால ரோட் டைப் எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரோட் டைப் வந்து 2ஆ இருக்கு. ஸோ 1ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1ஆ இருந்துச்சுன்னா கேஸ் 1 ரன் ஆகும். ஸோ எஸ்ஒஎஸ்ல எஸ்ஒஎஸ் போடணுமான்னு கேட்டால் இல்லை, வேணாம். ஸ்பீட் லிமிட் இருக்குல்ல, ஸோ ஸ்பீட் லிமிட் ஃபார் சிட்டி ரோடு என்னது? ஸ்பீட் லிமிட் ஃபார் சிட்டி ரோடு என்னது? 40 km/h. ஸோ 40 கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீட் லிமிட் ஃபார் சிட்டி ரோடு வந்து 40 km/h. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2 கேஸ் 3. ஓகே, ஸோ சிட்டி ரோடுக்கு ஸ்பீட் லிமிட் என்னது? 40. ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு 25 km/h. நான் இந்த இடத்துல கமெண்ட் லைன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சிட்டி ரோட் ரெசிடென்ஷியல் ஏரியா ஸ்பீட் லிமிட் 25. ஓகே, ஸோ ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு ஸ்பீட் லிமிட் என்ன கொடுத்துருந்தாங்க? 80 கொடுத்துருந்தாங்க. ஸோ 80 மாதாச்சு. இப்போ ரோட் டைப் எஸ்டிஆர் ஈக்குவல் டு சிட்டி ரோட் தானே? சிட்டி ரோட் கொடுத்தாச்சு. இங்கே என்ன பண்ணுவோம்? ரோட் டைப் எஸ்டிஆர் ஈக்குவல் டு, ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே டபுள் ஈக்குவல் டு ஸ்பீட் லிமிட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ ரோட் டைப் வந்து என்னவா இருக்கும்? ஸோ சப்போஸ் 2ஆ இருந்துச்சுன்னா செகண்ட் கேஸ் ரன் ஆகுமா? கேஸ் 2. ஸோ கேஸ் 2ல ஸ்பீட் லிமிட் ஈக்குவல் டு 25 இருக்கு. ஸோ ரோட் டைப் வந்து என்னவா இருக்கும்? ரெசிடென்ஷியல் ஏரியாவா? ஸோ ஆர்ஏனே கொடுத்துருக்கு, ரெசிடென்ஷியல் ஓகே. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா கொடுத்துருக்கோம். ரெசிடென்ஷியல் ஏரியா கொடுத்துருக்கேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் என்ன கொடுப்போம்? ஹைவேஸ் கொடுப்போமா? ஹைவேஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? ஸோ இன்புட் அவுட்புட் ஃபார்மேட் பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்புட் அவுட்புட் ஃபார்மேட் பாருங்க. ஸோ 1 20 கொடுத்துருக்கேன். ஸோ டிரைவிங் பிலோ த ஸ்பீட் லிமிட். ஸோ இப்போ பிலோவா அபோவா அடுத்த ஸ்பீடான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்மளுக்கு கரண்ட் ஸ்பீட் தெரியும்ல. இஃப் கரண்ட் ஸ்பீட் லெஸ்ஸர் than ஸ்பீட் லிமிட், கரண்ட் ஸ்பீட் இஸ் லெஸ்ஸர் than ஸ்பீட் லிமிட்னா என்னவா இருக்கும்? ஸோ அந்த இன்புட் அவுட்புட் ஃபார்மேட் பாருங்க. யூ ஆர் டிரைவிங் பிலோ த ஸ்பீட் லிமிட் ஆன் த சிட்டி ரோடுக்கு பதிலாக நம்ம அந்த என்ன கால் பண்ணுவோம்? சரி, ஓகே, பார்ப்போம். யூ ஆர் driving below the speed limit on the, ஓகே. ஸோ கொடுத்தாச்சு. இந்த இடத்துல என்ன பண்றோம்? யூ ஆர் டிரைவிங் பிலோ த ஸ்பீட் லிமிட் ஆன் த கரண்ட் ஸ்பீட் இஸ் லெஸ்ஸர் தென்
ஸ்பீட் லிமிட் ஆச்சுன்னா பிலோ தான். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன தரணும், ரோ டைப் கொடுக்கணும். ரோ டைப் எஸ்டிஆர் கொடுத்துருக்கோமா, ஸோ என்ன டைப் நம்மளுக்கு தெரியாதுல்ல, மேபி ஹைவேவா கூட இருக்கலாம், இல்லை ரெசிடென்ஷியல் ஏரியா சிட்டி ரோடா கூட இருக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா ரோ டைப் கொடுக்குறேன். ரோ டைப் எஸ்டிஆர் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பார்க்கலாமா. ஸோ எல்சி கொடுக்கலாம், ஏன்னா மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவல் டு வாருங்க. ஓகே, ஸோ ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா என்னது அது, யூ ஆர் டிரைவிங் அட் த ஸ்பீட் லிமிட் ஆன் த ரோ டைப் எஸ்டிஆர்னு வருமா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எல்ஸ் பார்க்கலாம். எல்ஸ் என்னது, யூ ஆர் டிரைவிங் அபோவ் த ஸ்பீட் லிமிட்டா, பிலோ பார்த்தாச்சு, அட் த ஸ்பீட் பார்த்தாச்சு, இப்போ அபோவ் த ஸ்பீட் லிமிட் ஆன் த ரோ டைப் எஸ்டிஆர் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ என்ன மிஸ்டேக்னு பாருங்க. இன்புட் அவுட்புட் திரும்ப போகிறேன். 4 கொடுத்துருக்கேன், இன்வேலிட் ரோ டைப், ப்ளீஸ் சூஸ் அ வேலிட் ரோ டைப். ஸோ இப்போ நம்ம கேஸே தப்பாக கொடுத்துருந்தா இன்வேலிட் ரோ டைப், ப்ளீஸ் சூஸ் அ வேலிட் ரோ டைப்னு அவுட்புட் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டேரெக்டாக சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் போங்க. ஸோ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்னு ஒரு கேஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட் பிளாக் என்ன பண்ணோம்னா, எந்த கேஸையும் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா டிஃபால்ட் பிளாக் ரன் ஆகும். இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்வேலிட் ரோ டைப், இன்வேலிட் ரோ டைப். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் சூஸ் அ வேலிட் ரோ டைப், ப்ளீஸ் சூஸ் அ வேலிட் ரோ டைப். ஓகே, ஸோ கொடுத்துட்ட பிறகு ரிட்டர்ன் பண்ண, ஏன் ரிட்டர்ன் பண்ணலாம், ஸோ அதோட இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணால் போதும். ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணும், எக்ஸிட் ஃப்ரம் த என்டையர் மெத்தடா. ஓகே, ஸோ இந்த ஒரு கேஸுக்கு அப்புறமும் நம்ம பிரேக் கொடுக்கணும். ஸோ பிரேக் கொடுக்காம போனால் நெக்ஸ்ட் கேஸை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும், ரன் ஆகிட்டே. ஸோ அதுக்காக நம்ம பிரேக் கொடுக்கணும். ஓகே, ஸோ பார்த்தாச்சு. ஸோ இப்போ 2 இன்புட் வாங்கியாச்சு, ரோட் டைப்பு, கரண்ட் ஸ்பீடு. ஸோ 230 வச்சுக்கோங்க. ஸ்பீட் லிமிட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ரோட் டைப் எஸ்டிஆர் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரோட் டைப் வந்து 2 இருந்ததுன்னா கேஸ் 2 போகும். ஸோ கேஸ் 2ல் ஸ்பீட் லிமிட் என்னவா இருக்குது, 25 இருக்குது. ரோட் டைப் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ யுவர் டிரைவிங் பிலோ த ஸ்பீட் லிமிட். ஸோ என்ன வேல்யூ இருக்குன்னா அது தகுந்த மாதிரி ரன் ஆகும். சரி, ஓகே. ஸோ இதை ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்புட் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ 1 கொடுத்தா சிட்டி ரோடில் 40 தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. நாம் 55 கொடுப்போம். யூ ஆர் டிரைவிங் அபோவ் த ஸ்பீட் லிமிட் ஆன் த சிட்டி ரோட். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும்னா நம்ம இங்கே ஸ்பேஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் 4 கொடுக்குறேன், 34 கொடுக்குறேன். இன்வேலிட் ரோ டைப் வந்துருச்சா. ஓகே, நெக்ஸ்ட் டைப் 3 கொடுக்குறேன், 90 கொடுக்குறேன். யூ ஆர் டிரைவிங் அபோவ் த ஸ்பீட் லிமிட் ஆன் த ஹைவேஸ். ஓகே guys, ஸோ ஓகே guys, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் லவ்ஸ் exploring numbers and wants to find all prime numbers up to a given limit. He needs to print all prime numbers starting from 2 up to that limit. ஸோ இன்புட் ஃபார்மேட் பாருங்கள், 23 இருக்குது, அவுட்புட் என்னது ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப் டு தட் லிமிட்னா இன்புட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் எடுத்துக்கணும், இன்க்ளூட் தட் நம்பர். ஓகே, ஸோ 2 to தட் நம்பர் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ப்ரைம் நம்பர் இருந்தால் ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ப்ரைம் நம்பர் 13 எடுத்திருக்கேன். ஸோ 13 இஸ் டிவிசிபிள் பை 13. ஓகே, நெக்ஸ்ட் 13 இஸ் டிவிசிபிள் பை 1. ஸோ ப்ரைம் நம்பர்னா என்னென்னா இஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் தென் இட் செல்ஃப். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் கண்டெயின் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். இஃப் இட் இஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்னா இட்ஸ் இன் காம்போசிட் நம்பரா. ஓகே, ஸோ காம்போசிட் நம்பர்னா போவான். ப்ரைம் நம்பர்னா 2 ஃபேக்டர் இருக்குது. ஓகே, ஓகே, நம்ம ப்ரைம் நம்பர்னா என்னென்னு தெரிஞ்சு. ஸோ இப்போ கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ யூசர் இன்டீஜர் வாங்கிட்டேன். ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க யூசர் இன்டீஜர் வந்து
4னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 2 3 4 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஐட்ரேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் int I ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், ஸ்டார்டிங் 1 கொடுக்கலாமா, 1, I லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல் டு n கொடுக்குறோமா, n. நெக்ஸ்ட்டு I போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக ஒரு டைமும் நம்ம ஐட்ரேட் ஆகிட்டு இருக்குமா, 1 2 3 4னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல int ப்ரைம் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ப்ரைம் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைம் கவுண்ட் வந்து என்னவாக இருக்கணும், ப்ரைம் கவுண்ட் வந்து 2ஆக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்னது அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணுமா. ஓகே, இப்போ இதுக்குள்ளே நான் இன்னொரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் int j ஈக்குவல் டு சேம் 1 கொடுக்குறேன், j லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு I கொடுக்குறேன். ஓகே, j போஸ்ட் இன்க்ரிமெண்ட் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஐயும் ஜேவும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஐ தான் வந்து நம்ம ப்ரைம் நம்பராக கன்சிடர் பண்ணிப்போம், 1 2 3 4 இந்த எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அதனால் இஃப் ஐயை வச்சு ஜே கம்பேர் பண்ணலாம். ஸோ ஐ மாடுலஸ் ஜே. ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணால் ரிமைண்டரை கெட் பண்ணும். ஸோ ஐ மாடுலஸ் ஜே ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ப்ரைம் நம்பர் கவுண்ட்டை நம்ம 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அது ப்ரைம் நம்பர் கவுண்ட் ஈக்குவல் டு ப்ரைம் கவுண்ட்டு +1 கொடுக்குறேன். ஓகே, நம்ம இதுக்கு பதிலாக நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக ப்ரைம் கவுண்ட் ++ கூட கொடுக்குறோம். ஓகே கைஸ், ஸோ இப்போ ப்ரைம் கவுண்ட் பார்த்தது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இடத்துல நான் வந்து ப்ரைம் நம்பர்னால் என்ன சொன்னேன், ப்ரைம் நம்பர் கவுண்ட் வந்து 2ஆக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஐயை பிரிண்ட் பண்ணணுமா, ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே ஐ வேல்யூ தான் நம்ம அந்த ட்ராவல்ஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இஃப் ப்ரைம் கவுண்ட் ஈக்குவல் டு 2ஆக இருந்ததுன்னா என்னது, 2ஆக இருந்ததுன்னா நம்ம ஐயை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எல்என் வேணும், ஏன்னா நமக்கு ஒரே லைனில் வேணும், ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர் இன்புட் வந்து 4னு வச்சுக்கோங்க, 1 2 3 4னா இருக்கா. ஸோ I ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ 1 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 4 கண்டிஷன் என்னது, 1 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 4 கண்டிஷன் இஸ், இது கமெண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கமெண்ட் லைனில் கொடுத்துருக்கேன்னா இது ரன் பண்ணால் இது ப்ரோக்ராமில் கன்சிடர் பண்ணிக்காது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இது எழுதி. ஓகே, 1 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ப்ரைம் கவுண்ட் ஈக்குவல் டு 0னா இனிஷியலைஸ் ஆகிடுச்சா, பிசி ஈக்குவல் டு 0னா இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஜேவோட வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னது 1. ஸோ 1 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூவா. ஸோ இப்போ திரும்ப இந்த இஃப் பிளாக் போகுமா. ஸோ இஃப் பிளாக்ல என்னது ஐயோட வேல்யூ என்ன 1. 1 மாடல் 1 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ தானே. 1 மாடல் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ப்ரைம் கவுண்ட் ஆல்ரெடி 0வாக இருந்தது. ஸோ 0 + 1 என்ன ஆகிடும், 1 ஆகிடுமா. இப்போ 1 போய் 4 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த லூப் வருமா, இங்கே ப்ரைம் கவுண்ட் என்னவாக இருக்குது 1 இருக்குது. 1 ஈக்குவல் டு 2வா, இல்லை ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னர் ஃபார் லூப் இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுமா, 2 ஆகுமா. 2 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் இஸ் 2 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ஃபால்ஸ் தானே. ஸோ அப்போ இன்னர் ஃபார் லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ அவுட்டர் ஃபார் லூப்பை இன்க்ரிமெண்ட் ஆகுமா. அவுட்டர் ஃபார் லூப்பில் இப்போ ஐயோட வேல்யூ 2 அப்டேட் ஆகிடும். 2 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 4 கண்டிஷன் ட்ரூவு. ப்ரைம் நம்பர் கவுண்ட் திரும்ப இனிஷியலைஸ் என்ன ஆகிருக்கு, 0வாக தான் இருக்கா. ஒரு டைமும் நம்ம இனிஷியலைஸ் ஆகிருக்கல, இன்ட்டுன்னு கொடுத்தா அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஜேவோட வேல்யூ என்னவாக இருக்குது திரும்ப 1. ஸோ 1 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு, இப்போ ஐயோட வேல்யூ என்னது 2. 1 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 2 கண்டிஷன் ட்ரூவை. இப்போ ஐயோட வேல்யூ என்னது 2 மாடுலஸ் 1 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஆல்ரெடி ப்ரைம் நம்பர் கவுண்ட் என்னவாக இருந்தது, ப்ரைம் நம்பர் கவுண்ட் நமக்கு 0வாக தான் இருக்குது. ஸோ 0 + 1 என்னது 1 தான். இப்போ 1 ஈக்குவல் டு 2 கண்டிஷன் ஃபால்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ஜே என்ன ஆகிடும் 2 ஆகிடும். 2 லெஸ்ஸர் than ஆர் ஈக்குவல் டு 2 கண்டிஷன் ட்ரூவை. இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்னது 2 தான் இருக்குது. 2 மாடுலஸ் ஜேவோட வேல்யூ என்னவாக இருக்குது 2 இருக்கா. 2 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூவா. திரும்ப இப்போ ப்ரைம் நம்பர் கவுண்ட் ஆல்ரெடி 1ல் இருக்கு. ஸோ 1 + 1 ஈக்குவல் டு 2 ஆயிடுச்சு. இப்போ வெளில வந்துடுமா, இப்போ வெளில வருதானே ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு.
ஸோ 3 ஆகிடும். 3 லெஸ்ஸர் than or equal to 2 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த பிளாக் ரன் ஆகும் கைஸ், புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுனா மட்டும்தான் ரன் ஆகும். இன்னர் ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ 2 = 2. ஸோ கண்டிஷன் ட்ரூவு. ஐயோட வேல்யூ என்னவா இருக்குது இந்த டயத்தில்? ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? 2 தானே. ஸோ 2 பிரிண்ட் ஆகும். ஸோ லைக்வைஸ் நம்ம இதேமாதிரி ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 கொடுத்துட்டேன். 2 3 5 வந்துருச்சா? ஓகே, இப்போ திரும்ப ரன் பண்ணிட்டேன். 23 கொடுத்துறேன். 2 3 5 7 11 13 17 19 23. ஓகே எஸ், நம்ம இது வரைக்கும் 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டலாக 15 ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ட் 3ல் இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேசிக் 15 ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேசிக்ஸ் நீங்கள் நல்லா தரவாக இருந்து ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளால் இன்டர்மீடியட் லெவல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி சின்ன சின்ன எரர் வரலாம். ஸோ ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாவா மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்டிடியூட் எடுக்கிறோம். ஸோ ஆப்டிடியூட் இல்லாமல் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் கைடன்ஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் நம்ம கைடன்ஸ் பண்ணுறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. See